வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு என்னோடய குழந்தையிலேருந்து நான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கிற ஃபேவரட் டிஷ் பாம்பே டோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இந்த டோஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஏலக்காய், சர்க்கரை, முட்டை, பால், பிரெட் ஸ்லைஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். முதல்ல வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஏலக்காய், சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து வந்து இதுலேயே நம்ம பால் சேர்த்து இன்னொரு முறை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இந்த பால், சர்க்கரை, ஏலக்காய் நல்லா கலந்து அடித்து எடுத்ததும் அதுலேயே வந்து நம்ம முட்டை சேர்த்துக்கணும். முட்டையை இன்னொரு முறை நல்லா அடித்து எடுத்துட்டோம்னா அந்த கலவை வந்து அருமையாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் டோஸ்ட்டு. இந்த முட்டை கலவையை வந்து நல்லா அடித்து எடுத்ததும் ஒரு ஃப்ளாட் பவுல் இல்லைன்னா ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. பிரெட் ஸ்லைஸை வந்து நம்ம இந்த முட்டை கலவையில் துவச்சி எடுக்கிறதுக்கு வாட்டமாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த மாதிரி நான் ஒரு தட்டில் நான் மாற்றிருக்கேன் இந்த கலவையை. இப்போ வந்து பிரெட் ஸ்லைஸை இந்த முட்டை கலவையை ரெண்டு பக்கமும் நல்லா துவச்சி எடுத்துக்கிறேன். அதே டைமில் மிதமான தீயில் ஒரு தவாவை காய வச்சுருக்கேன். தவா நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் எண்ணெய், நெய் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே. எப்போவுமே நம்ம தோசை தயார் பண்ணுற மாதிரி முன்கூட்டியே நீங்கள் தவாவை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் காய வச்சுடுங்க. இப்போ இந்த ப்ரெட்டு வந்து நம்ம இந்த முட்டை கலவையில் துவச்சி எடுத்ததும் தவாக்கு நம்ம மாற்றி சுட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீயும். ஏன்னா இதில் சர்க்கரை இருக்குது அண்ட் முட்டை இருக்குது, ரொம்ப ஈஸியாக தீஞ்சு போகும். ஸோ 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ப்ரெட்டை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லா குக் ஆகிடும். கொஞ்சமாக நெய் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் ஆஃப் கீ அண்ட் எக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஏலக்காய், கீ அண்ட் அந்த பிரெட் டோஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எல்லா பொருட்களும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது அலாங் வித் அதர் சோஷியல் மீடியா ஹேண்டிலிங்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.